ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏழின் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலே நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் எங்களுடைய சன் ஆலன் பிரைட் பிராங்க்லின் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வருடத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, யாத்திராகமம் 33வது அதிகாரம் வசனம் 16 படியாக, எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். பாருங்க, மோசே மனதுருகி கர்த்தரிடத்துல கேட்கிறாரு, ஆண்டவரே, நீர் எங்களோடு வருவதினாலே நாங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறார் மோசே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனே, நீர் எங்களோடு வருவதினால் நானும் உம்முடைய ஜனமும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம் என்று மோசே சொன்னார் என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு வருகிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி உண்டு, ஜெயம் உண்டு என்ற எல்லா சவால்களையும் மேற்கொண்டு நாம் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளாக, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த வாழ்க்கை பயணம் நெடுந்தூர ஒரு பயணம். ஏனென்றால் நாம், அதாவது தாயினுடைய அந்த பையூரிலிருந்து பொய்யூருக்கு, இந்த பூமியிலே வாழ்ந்து மெய்யூருக்கு நம்ம கடந்து செல்கிறோம். இந்த வாழ்க்கை பயணம் வெகு தூர ஒரு பயணம். இந்த பயணத்திலே நாம் தனிமையிலே பயணம் செய்தோம் என்றால் தடுமாறி விடுவோம், நம் வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விடுவோம். இந்த வாழ்க்கை பயணத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நம்மோடு கூட பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் வருவாங்க. பெற்றோர்களுக்கு அப்புறமாக நம்முடைய மனைவி நம்மோடு கூட வருவா. அதுக்கப்புறமாக பிள்ளைகள் நம்மோடு கூட வருவார்கள். ஆனால் அவர்களெல்லாம் கடந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் நம்மோடு கூட எப்பொழுதும் வரக்கூடியவர், உலகத்தின் முடிவு வரை இந்த முன்னோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரே நம்ம அருமை ரட்சகர், நம்முடைய ஆண்டவர் கர்த்தர், அவர் நம்மோடு வருகிறார் என்றால் நாம் எதை குறித்தும் பயப்பட தேவையே கிடையாது. அல்லேலூயா. மத்தேயு 28வது அதிகாரம் 20 உலகத்தின் முடிவு வரை நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவன் இந்த 2022 வருடத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நமக்கு அவர் நம்மோடு கூட வருவதனாலே நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். அதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய தேவனுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னோடு கூட எப்பொழுதும் இரவும் பகல் உன்னோடு கூட இருப்பேன். அதன் மூலமாக நீ விசேஷித்தவளாய் இந்த பூமியிலே உன்னை நான் நிலை நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக இன்னொரு ஆசீர்வாதம் புதைத்து வைக்கப்பட்டு இருக்கிறது. தேவன் நம்மோடு வருகிறதுனாலே, ஏன்னா கர்த்தர் கூட வருகிறதா இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, நாம் விசேஷித்தவர்களாய் மாறுகிறோம். விசேஷித்தவர்களாய் கர்த்தர் என்ன செய்றாரு? மாற்றுகிறார். பாருங்க, இன்றைக்கு உலகத்துல ஒரு எம்எல்ஏ தெரிஞ்சா, ஒரு எம்பி தெரிஞ்சா, ஒரு மினிஸ்டர் தெரிஞ்சா அவங்க பெரிய பந்தா காமிப்பாங்க. ஆனால் உலகத்தில் இருப்பவனை காட்டில் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். அவர் நம்மோடு வருவதனாலே, அவர் சாதாரணமானவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்சடாயின் தேவன். ஹல்லேலூயா. அவர் ஜெய கம்பீரமானவர், அவர் மகிமையானவர், அவர் ஜெய கிறிஸ்து, அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர், அவர் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றக்கூடிய அந்த தேவன் நம்மோடு வருவதினாலே இந்த 2022 வருடத்திலே தேவன் நம்மை விலையேறப்பட்டவர்களாய், விசேஷித்தவர்களாய், புரியுங்களா, மிகவும் முக்கியமானவர்களாய் இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை வைக்கிறார். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் ஒன்றுக்கு பிரயோஜனமற்றவர்கள் அல்ல. கர்த்தர் உங்களை ஒரு அசாதாரணமானவர்களாக, பிரயோஜனம் உள்ளவர்களாக, ஒரு விசேஷித்தவர்களாக, அவருடைய பார்வைக்கு அருமையானவராக கர்த்தர் பூமியிலே உங்களை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவன் வருகிறார் என்றால் அவரோடு கூட சேராபீன்கள், கேராபீன்கள், பரலோகத்துடைய தேவதூதர்கள் எல்லோரும் நமக்கு உதவி செய்யும்படியாக வருகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பரலோக சேனையே நம்மோடு கூட வரக்கூடியதாக இருக்கிறது. எப்படியாக ஒரு ஜனாதிபதி வருகிறார் என்றால், பிரசிடென்ட் வருகிறார் என்றால்,
ஏன்னா அதற்கு முன்பதாக போலீஸ் அதிகாரிகள், ஏன்னா பார்த்தீங்கன்னா கமிஷனர்ஸ், இப்படி அநேகர் வருவது போல நம்மோடு கூட கர்த்தர் வருகிறார் என்றால் சேராபீன்கள், கேராபீன்கள், தேவதூதர்கள், பரலோகமே நம்மோடு கூட திரண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருடம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். எகிப்தில் அடிமையாக இருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் செய்தார், எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் மோசையின் தலைமையின் கீழாக. அப்படி கொண்டு வருகின்ற பொழுது அந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு அவர்கள் எத்தனை நாட்களில் நடந்து விட முடியும்? நடந்து வந்தால் அந்த மத்திய கடல் அதன் கீழ்ப்புறமாக 11 நாட்களிலே எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஊடுகிற கானான் தேசத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க முடியும். ஆனால் கர்த்தர் அவர்களை 40 வருடங்களாக வனாந்தரத்திலே அவர்களை நடத்தினார். காரணம், 11 நாள் கடந்து சென்றார். தனக்காக எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து பார்வோனிடத்தில் 10 வாதைகளை அனுப்பி அந்த ஜனங்களை மீட்டெடுத்து கொண்டு வந்தவருடைய அருமை பெருமை அவர்களுக்கு தெரியாதபடி தன்னை சேவிக்கும்படியாய், தன்னை தேவனை நோக்கி பார்க்கும்படியாய், தனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவருக்கு கீழ் படிந்து அவருடைய கட்டளைகளின் கீழ் வாழும்படியாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாய் 40 வருடங்கள் கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் நடத்தி அற்புதமாக ஆண்டவர் நடத்தினார். புரியுங்களா? அவர்கள் 40 வருடங்களாக வனாந்தரத்தில் நடந்த பொழுது கோத்திரங்களில் ஒருவன் கூட பலவீனப்பட்டவன் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்களிலே ஒருவர் கூட எந்த ஒரு பலவீனமோ, அவர்களுக்கு எந்த ஒரு ஃபீவரோ, எந்த கிட்னி ப்ராப்ளமோ, ஹார்ட் ப்ராப்ளமோ, சுகர் கம்ப்ளைண்டோ, பிரஷரோ, எந்த பலவீனமும் இல்லாதபடி கர்த்தர் அற்புதமாய் 40 வருடங்கள் அந்த ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். காரணம், கர்த்தர் கூட வந்ததினாலே. ஹல்லேலூயா! பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு 30 லட்சம் ஜனங்களோடு ஒரு தேவன் கூட வருகிறார் என்றால் அவங்க பாருங்க, மணி அடிச்சா சோறு மாதிரி எதை குறித்து அவங்களுக்கு கவலைப்படவில்லை. சாப்பாடு ஏற்ற வேளையில் அவர்களுக்கு ஆண்டவர் பரலோக மன்னாவை கொடுத்தார். ஐயா, மன்னா வெஜிடேரியன் சாப்பிட்டு இருக்கோம், எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்டாங்க. ஆண்கள்லாம் அழுதாங்க, எகிப்து தேசத்துல நாங்க என்ன இறைச்சியெல்லாம் சாப்பிட்டோமே, இங்க கொமட்டிக்காயில் இதை சாப்பிடுவா என்று சொல்லி அழுத பொழுது கர்த்தர் வனாந்தரத்திலே கீழ்காற்றை அனுப்பி காடைகளை கர்த்தர் கட்டளையிட்டு அவர்களுக்கு என்ன செய்தார் பாருங்க, இறைச்சி சாப்பிடும்படியாய் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா! அவர்கள் அங்க பாருங்க செங்கடல்ல வர்றாங்க. செங்கடல் கடந்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு பகல்ல பயங்கரமான வெயில் இருக்கும். வெயிலே அவர்களுக்கு கர்த்தர் அருமையாய் அவர்களை பாதுகாத்து மேகஸ்தம்பத்தோடு நடத்தினார். இரவு அக்கினி ஸ்தம்பத்தோடு கூட ஆண்டவர் நடத்தினார். அவர்களுக்கு என்ன பாத்தீங்கன்னாக்க, அந்த வனாந்தரத்திலே குடிப்பதற்கு தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். அற்புதமாய் ஆண்டவர் அவர்களை நடத்தினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா! அவர்களுக்கு பாருங்க, அவர்கள் அந்த வஸ்திரம் பழைதாய் போகவில்லையா, வஸ்திரம் போட்ட வஸ்திரம் பழைதாய் போகல, அவங்களுடைய பாதரட்சை தேய்ந்து போகவில்லையா, புரியல, செருப்பு கூட தேயாதபடிக்கு வளர்ந்து கொண்டே இருந்தது. வஸ்திரமும் என்ன செய்யல, பழைதாய் போகவில்லை. அப்படியாய் அற்புதமாய் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா! இந்த அற்புதத்தின் தேவன் சற்று யோசித்து பாருங்க. என்ன சாதாரண ஒரு காரியம் இல்லை. 40 சரித்திரத்திலே ஒரு தலைவின் கீழாக 40 வருடங்களாக கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள், 3 மில்லியன் ஜனங்கள் ஒரு தலைவின் கீழாக பயணம் செய்யறாங்க. அவங்களுக்கு பாருங்க, போட்டு இருக்கக்கூடிய வஸ்திரத்து குறித்து கவலை இல்லை, பாதரைச்சி குறித்து கவலை இல்லை, சாப்பாடை குறித்து கவலை இல்லை, தண்ணீரை குறித்து கவலை இல்லை, அவர்களுக்கு சரீர ஆரோக்கியம் குறைவுபடவில்லை. எவ்வளவாய் ஆண்டவர் அற்புதமாய் நடத்தினார். ஹல்லேலூயா! அப்படி என்றால் கர்த்தர் இந்த 2022 நம்மோடு கூட வருகிறார் என்றால் நாம் விசேஷித்தவர்களாய் நாம் இருப்போம். ஹல்லேலூயா! அதான் மோசே சொல்கிறார் 33:16, தேவனே, நீர் என்னோடு உங்களுடைய ஜனத்தோடு நீ வருவதினாலே, உங்களுடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது, நீர் எங்களோடு வருவதினாலே நாங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2022 எதை குறித்து, புயலை குறித்தோ, ஏன்னா கொரோனாவினுடைய உருமாற்றம் எந்த லெவலில் வந்தாலும், அது டெல்டாவாக இருந்தாலும் ஓமிக்ரானாக இருந்தாலும் பல விதத்தில் வந்தாலும் நீ கவலைப்பட தேவையில்லை. எல்லாவற்றையும் சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாய் தேவன் உங்களோடு கூட வருகிறார். ஹல்லேலூயா! வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தாரே, அந்த தேவன் உங்களோடு கூட வருகிறார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா! சங்கீதம் 68 அதிகாரம் 1வது வசனத்திலே, தேவன் எழுந்தருளுவார்,
அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு வந்தா உங்களை பகைக்கிறவங்க உங்களுக்கு முன்பாக ஓடி போயிருவாங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால, ஆவியினாலே ஆகும். உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அதனால உங்களோடு வருகிறவர் சாதாரணமான ஆள் இல்லைங்க. புரியுங்களா? உங்களோடு வரக்கூடியவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சராசரங்களை படைத்தவர் உங்களோடு வருகிறார் என்றால் அவர் உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்ததுனால்தான் அவர்கள் என்ன செய்தாங்க பார்த்தீங்கன்னாக்க 7 ஜாதிகள் அங்க அவர்களுக்கு முன்பாக இருந்த அநேக ராஜாக்களை எல்லாம் அவங்க முறியடித்து அவர்கள் வெற்றி பெற்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யாக்கோபு ஒரு வாலிபன். அவன் பாருங்க, தன்னுடைய அண்ணனுடைய சேஷபுஷ்ட பாகத்தை இவன் அதை வாங்கி கொண்டதினாலே அண்ணன் இவனை துரத்தினான். தன்னுடைய வீட்டை விட்டு அவன் மனாந்திரமாக ஓடுகிறான். ஓடுகின்ற பொழுது அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை. கர்த்தர் அந்த நம்பிக்கை நிமித்தம் கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னாரு, நான் உன்னோடு கூட வருவேன் என்று அவனுக்கு கர்த்தர் தரிசனத்தில் யாக்கோபுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் அவன் சென்ற இடங்களில் எல்லாம் அவன் மாமன் லாபான் வீட்டுக்கு செல்கிறான். கர்த்தர் அவனோடு கூட இருந்ததினாலே அவன் திரளான பரிவட்டங்களோடு கூட அவன் மீண்டுமாக தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரக்கூடியவனாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலே இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு கூட வருவதனாலே நீயும் உன் ஜனங்களும் விசேஷித்தவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மோடு வரக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, விசேஷித்தவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 31 தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 2022 வருடத்திலே உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய காரியம் எப்பொழுது மனதில் வைங்க, தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? புரியுங்களா? உங்களுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாதுங்க. ஹல்லேலூயா. காரணம், கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். உங்களுக்காக என்ன செய்கிறார்? யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்காக வழக்காடுகிறார். உங்களுக்காக யாவற்றையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியாது. அதனாலே தேவன் உங்களோடு வருவதனாலே நீங்க விசேஷித்தவர்களாய் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைக்கு என்ன, இந்த பூமிக்குரிய யாத்திரையிலே கர்த்தரை விட்டு தனிமையிலே அவர்கள் என்ன செய்யறாங்க? பயணம் செய்யறாங்க. தனிமையாக தன்னுடைய திறமையையும் தன்னுடைய பொருளாதாரத்தை நம்பி செல்வதனாலே அவர்கள் ஆபத்தான பயணத்திலே சிக்கிக்கொண்டு வழி தெரியாதபடி திக்கற்றவர்களாய் திரிகிறாங்க. அநேகர் என்ன செய்யறாங்க? வழி தெரியாதபடி அந்த பிரச்சனையிலே கண்ணீரிலே மூழ்கி காலத்துக்கு முன்பாக மரித்து போய்விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அதுதான் பார்க்கிறோம். அன்றைக்கு எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகிற வழியிலே ஒரு வழிப்போக்கன் கல்லர்கள் அவனை அடித்து நடுவழியில போட்டு விட்டு போனாங்க. புரியுங்களா? காரணம், அவன் தனிமையிலே சென்றான். புரியுங்களா? இன்றைக்கு நாம் தனிமையிலே செல்கின்ற பொழுது பிசாசுகள், பிரச்சனைகள், பில்லி சூனியங்கள், கொடிய மந்திர தந்திரங்களுடைய எல்லா தாக்குதலுக்கு நீங்க ஆளாக்க முடியும். அதனால இந்த பூமியிலே நீங்கள் ஒரு திறந்து விடப்பட்ட நிலைமையில வாழாதபடி, அனாதைகளை போல பரதேசிகளை போல் வாழாதபடி உங்களுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அந்த உன்னதமான ஒரு மறைவில சர்வ வல்லவருடைய நிலையிலே எப்பொழுதும் நீங்க அடக்கி எடுத்துக் கொள்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு வருவதனாலே உங்களை எந்த கள்ளர்களோ எந்த மனிதர்களோ உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். உங்கள் மதில்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக இருக்கிறது. அதனால இந்த 2022 கர்த்தர் செய்கிறார். அவர் தேவன் நம்மோடு வருவதனாலே நாம் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் அவர் ஒரு நல்ல சமாரியனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஒரு நல்ல குட் சமாரிட்டனாக கர்த்தர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக, நம்மை மருந்து கட்டி நம்மை ஒரு சத்திரத்தில் சேர்க்கக்கூடியவராய், அவ்வளவு கரிசனை உள்ள கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 44வது அதிகாரம் 21வது வசனத்திலே, யாக்கோபே இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பாருங்க. இஸ்ரவேலே, யாக்கோபே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்பொழுது அந்த உணர்வோடு கூட இருங்க. ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு இருந்துச்சுன்னா அந்நிய பாஷையில பேசி பேசி ஆவிய அனல் முட்டி எழுப்புங்க. அப்ப தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்க நினைக்கின்ற பொழுது உங்களுடைய எண்ணங்கள் மாறும், உங்களுடைய சிந்தனை மாறும், உங்களுடைய செயல் மாறும். நீங்க கண்ட இடத்திற்கு செல்ல மாட்டீங்க, கண்ட காரியங்களை பேச மாட்டீங்க. ஏன்னா கர்த்தர் உங்க வாயாக இருக்கிறார். இயேசு இந்த காரியத்தை பேசினா எப்படி பேசுவார் என்று நீங்க நினைத்து பேசுங்க. ஏன்னா எனக்குள்ள இயேசு இருக்கிறாரு, என்னோட வருகிறாரு. அப்ப நான் இந்த பார்க்கக்கூடிய காரியம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா, நான் இவரோடு பேசக்கூடிய வார்த்தை கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா, ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருமா என்று அந்த உணர்வோடு கூட நீங்க காரியங்களை செய்கின்ற பொழுது கர்த்தர் உங்களோடு இருப்பதனாலே நீங்க விசேஷித்தவர்களாய், நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய் மாறக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்ன யாக்கோபே இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. மனிதர்கள் மறந்து போலாங்க, கர்த்தர் மறக்கவே மாட்டார். ஏன்னா நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாய் மாறின பொழுது அவர் உங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டவர். நீங்க அவர் உங்களை எப்பொழுதும் மறக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் இந்த வருடத்தில் நான் உன்னோடு கூட வருவதனாலே நீ விசேஷித்தவனாய் இருக்கிறாய் என்று யாத்திராகமம் 33:16 படி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பாருங்க, நம்மோடு கூட வருவது என்ன? மேகஸ்தம்பம். யாத்திராகமம் 13வது அதிகாரம் வசனம் 22 பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. 30 லட்சம் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடக்கிறாங்க, பகலிலே அவர்களுக்கு மேகஸ்தம்பம். ஹல்லேலூயா. அருமையாய் கர்த்தர் அந்த வெயிலினுடைய தாக்கம் அவர்களை தாக்காதபடி கர்த்தர் மேகஸ்தம்பத்தை அனுப்பினார். மேகஸ்தம்பம் என்பது மகிமையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம் என்பது வழியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேகஸ்தம்பம் என்பது அவருக்கு நிழலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேகஸ்தம்பம் என்பது என்ன? மகிமை. அன்றைக்கு ஆதியிலே என கர்த்தரிடத்தில் அதே மகிமை என்ன செய்தது? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வந்த பொழுது அந்த மொபைல் சர்ச் பாருங்க, அதற்கு அந்த மகிமை அந்த மேகமாக இருந்தது. அந்த எந்த இடத்துல அந்த மேகம் ஏன்னா மகிமையாக மேகம் அந்த நிற்கிறதோ அந்த இடத்துல கூடாரத்தை போடுவாங்க. அங்க அவங்க என்ன செய்வாங்க? ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவாங்க, எல்லாம் செய்வாங்க. புரியுங்களா? அந்த கூடார ஆலயத்தில் அப்ப மேகம் எதை காண்பிக்கிறது? தேவனுடைய மகிமையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு 30 ஜனங்களுக்கும் அந்த கூடார ஆலயத்தில் இருந்த மகிமை இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற உடனே இயேசுக்குள் இருந்த மகிமை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே அந்த மகிமையாகி இருக்கிறார். அதனால்தான் மகிமையின் நம்பிக்கையானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்று கொலோசியர் 1வது அதிகாரம் 27 நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு அவர் அந்த மகிமை நம்மோடு கூட இருக்கிறது. தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறது. தேவ பிரசன்னம் இருந்தா எந்த மனிதனும் உங்களுக்கு ஒரு எழும்பி வர முடியாதுங்க. எந்த கொரோனா வைரஸோ எதுவுமே உங்களை தாக்க முடியாது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 30 ஜனங்களோ வழி இந்த மேகம் எப்பொழுது மூவ் ஆகுறதோ அது வழியாக வழிகாட்டும். அப்பொழுது அந்த அவங்க கூடாரங்களை பெயர்த்து கொண்டு மேகத்தை வழிகாட்டக்கூடிய மேகத்தை அவங்க ஃபாலோ பண்ணி செல்லுவாங்க. அப்ப மேகம் என்ன செய்கிறது? வழியை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அருமை ரட்சகராய் இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னாரே. இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்கு வழி, நித்தியத்திற்கு வழி, நிரந்தரமான வழி, மகிமைக்கு வழி, பரலோகத்திற்கு வழியாக அவர் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே உங்களோடு கூட இருக்கக்கூடியது என்ன? மேகஸ்தம்பம். அது மகிமை, அது வழி நடத்துதல். அது மட்டுமல்ல, நிழலாக மேகம் 3வது என்ன செய்கிறது? நிழலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. மேகம் அவர்களுக்கு பகலில் அந்த உஷ்ணமான வெயிலிலே சிறு பிள்ளை முதல் பெரியவர் வரை எல்லாம் தோண்டு போய் விடுவாங்க பாலைவனத்தில். ஆனால் மேகஸ்தம்பம் அவர்களுக்கு குளிர் நிழலாய் கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்கின்ற பொழுது நீங்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லை. மகிமை உங்களோடு இருக்கிறது, வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. அது உங்களுக்கு இளைப்பாறுதல், நிழலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் வருடத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தின்படியாக விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. இந்த யாத்திரையில இயேசு நம்மோடு கூட வருகிறார்.
அதனால நம்ம பொறுமையோடு கூட எல்லாவற்றையும் நிதானித்து தேவன் என்னோடு கூட வருகிறார் என்று சொல்லி, ஏன்னா ஆத்திரக்காரன் பதற மாட்டான், புரியுங்களா? பதறுகிறவன் சிதறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் உங்களோடு வருகிறார் என்றால் பதறாதபடி, சிதறி போகாதபடி நீங்க பொறுமையோடு ஓட முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, கிராமங்களில் பார்த்தா வயக்காட்டில் மேகம் வந்துருச்சுன்னா மயில்கள்லாம் தோகை விரித்து ஆடும். தோகை விரித்து ஆடுகின்ற பொழுது இந்த மயிலை பார்த்த நிச்சயம் வான்கோழி கூட ஆட ஆரம்பிக்கும். அதே போல இன்றைக்கு மேகஸ்தம்பம் நமக்கு தேவனுடைய பிரசன்னத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. மேகஸ்தம்பம் நமக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. மேகஸ்தம்பம் நமக்கு நிழலை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்திலே, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் பாருங்க, என்னோட சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த 2022 வருடத்திலே கர்த்தருடைய சமூகம், தேவன் உங்களோடு வருகிறார் என்றால் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும், உங்களுக்கு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, பாருங்க, சங்கீதம் 16வது அதிகாரம் 11வது வசனத்திலே தாவீது என்ன சொன்னார் பாருங்க, உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்துல நித்திய பேரின்பம் உண்டு. கர்த்தர் நம்மோடு வருகிறார் என்றால் இப்படிப்பட்ட ஆனந்தத்தை கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அன்றைக்கு மேகஸ்தம்பம் அவர்கள் வழிகாட்டிய பொழுது அவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனோடு கூட அவர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்றார்கள். எதிரிகள் இவரை கண்டு பயந்தார்கள், தோல்வி அடைந்தார்கள். இவரோடு யுத்தம் வந்த ராஜாக்கள் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்மோடு கூட வரக்கூடியது என்ன? மேகஸ்தம்பம் நம்மோடு கூட வரக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது நம்மோடு கூட வரக்கூடியது அக்கினி ஸ்தம்பம். புரியுங்களா? இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று யாத்திராகமம் 13வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அக்கினி ஸ்தம்பம் பாருங்களேன், இரவிலே அந்த ஜனங்கள் குளிர், பாலைவனத்தில் பயங்கரமான குளிர் இருக்கும். இந்த 30 லட்சம் ஜனங்களுக்கும் கர்த்தர் அவர்கள் பிளாங்கெட் கொடுத்தா பத்த முடியுமா? அந்த குளிர் அது கூட தாங்க முடியாது. ஆனால் அக்கினி ஸ்தம்பமாக, இன்குபேட்டரை போல கர்த்தர் அவர்களுக்கு அக்கினியை, அவர் அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார். அந்த அக்கினி ஸ்தம்பம் அவர்கள் என்ன செய்து, ஏன்னா பார்த்தீங்கன்னா அக்கினி என்ன செய்ய, அந்த இரவில் அக்கினி என்ன காரியங்கள் செய்தது? இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு வருகின்ற பொழுது இரவில் என்ன செய்யப்படுனாக்க, அது அக்கினியை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, அவர் இரவில் என்ன செய்யறாரு? வெளிச்சத்தை கொடுக்கிறாரு. அது மட்டுமல்ல, இரவில் எந்த மிருகங்களும் விஷ சந்துக்களோ மிருகங்களோ ஓநாய்களோ எதுவுமே தாக்காதபடி பாதுகாக்கக்கூடியது அந்த அக்கினி ஸ்தம்பம். ஹல்லேலூயா. அதனால் தான் சங்கீதம் 121வது அதிகாரம் வசனம் 6 பார்க்கின்ற பொழுது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று சங்கீதம் 121வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்தும் 4வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால் அருமையான தேவனுடைய பணிகளை கர்த்தர் இரவிலே உங்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாய் கூட இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரத்திலே அந்த கொடிய குளிரிலிருந்து அவர்களை பாதுகாத்தது, கொடிய மிருகங்களிலிருந்து அவர்கள் பாதுகாத்தது, ஓநாயிலிருந்து, கொள்ளிவாய் சர்ப்பங்களிலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் அது அவர்களை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா.